ஆ கேள்விப்பட்டேன். சூப்பரு. ஆ ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு இதோட பேஸ் தான் அங்க வருது. ஆம், ஏன்னா நான் அந்த சொல்லுங்க சொல்லுங்க. ம். ஆ. ம். ம். சூப்பர் சூப்பர்மா. வெரி குட். டாக்ஸ் மட்டும் நான் ரீசெண்ட் மெட்டீரியலே எடுத்து தான் சொல்லி தரேன். ஸோ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்ஸ்ல மட்டும் எல்லாமே டெய்லியுமே படிச்சிருங்கண்ணா. டாக்ஸ் மட்டும் டைரக்ட் டாக்ஸ். இன்னைக்கு இன்டைரக்ட், நாளைக்கு டைரக்ட் டாக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஃபோர்ஸ்ல முடிச்சிடு. மேக்ஸிமம் 4 கிளாஸ் தான் நல்லா ஆகுது. பிரேக் பிரேக் இருக்குதா? ஓகே. இப்போ கேக்குதா பத்மா? ஸ்ரீ? ஓகே. இப்போ ஓகே. நிமிஷம் ஏன் இது எல்லாமே ஒரே நிமிஷம் just. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகுது திருப்பி. இது யூடியூப் வீடியோ இங்க வந்துருச்சு. ஓகேவா? நான் அந்த லிங்க் அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு மூணுத்தையும் லிங்க் சேர்த்து போட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் அனுப்பிச்சிடுறேன். நீங்க பாருங்க. ஆ ரெடி பண்றேன். ஒரே நிமிஷமா. ஒரே நிமிஷம். இப்ப இந்த பார்ட் தான் எடுக்க போறேன். என்ன பத்மா? ஸ்ரீ 225 டு 292 பேஜஸ். சும்மா அப்ராக்சிமேட்லி ஒரு 70 பேஜஸ் தான். சின்ன போர்ஷனு. ஜிஎஸ்டி பெருசா இருக்கும். கஸ்டம்ஸ் குட்டி. ஓகே. கஸ்டம்ஸ் அப்படின்றது கஸ்டம்ஸ் அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னா கஸ்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த பாரம்பரியமா அப்படியே செஞ்சுட்டே வர்றது கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நார்மலா. ஸோ இது வந்து இந்த கௌதல்யா அர்த்தசாஸ்திராலேருந்து வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆம், அஹ், நிறைய விஷயம் கௌதல்யா அர்த்தசாஸ்திராலேருந்து வந்திருக்கு நம்மளுக்கு. 13th செஞ்சுரியில வந்து கஸ்டமரி டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
அங்க கிங் ஜான்ன்றவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க அந்த டேஸ்ல எல்லாருமே கஸ்டமரி டியூஸ்னா என்னன்னா ரெகுலரா பெண்டிங்கா பே பண்றத வந்து கஸ்டமரி டியூஸ்ன்ற வார்த்தையே சொல்றாங்க. ஓகே. அப்புறம் என்னாச்சு அந்த வேர்டு ஸ்லோவா வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. இந்தியாவுக்கு எப்ப வந்தது அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ரூல் வரும்போதே அந்த வேர்டையும் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்பதான் வந்து ஸ்லோவா சி கஸ்டம்ஸ் ஆக்ட் 1878ன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப எப்பெல்லாம் வந்து லைக் இட் வாஸ் அவங்களோட கஸ்டமரி என்னன்னா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டாக்ஸ் பண்ணணும் கரெக்டா, எல்லாத்துக்கும் நம்மள பீனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 1924ல லேண்ட் கஸ்டம்ஸ் ஆக்ட்னு வந்தது. ஜமீன்தாரி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அந்த டைம்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா அப்புறம் ஜமீன்தாரி ஆக்ட்லாம் வந்து அபாலிஷ்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1934ல எந்த ஒரு கூடு இந்தியன் டெரிட்டரியிலேருந்து வெளியில தண்ணி மூலமாகவோ இல்ல ஏர் மூலமாகவோ டிராவல் ஆச்சுன்னா அப்போ அங்க ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டை தான் கஸ்டம்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு ஆரிஜின்? அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. கஸ்டம்ஸ் வந்து இட்ஸ் a மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் த எக்கானமி ஆஃப் அ கண்ட்ரி. கஸ்டம்ஸ்ல வந்து நம்மளோட இப்ப நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரியல கஸ்டம்ஸ்ல கூட ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கஸ்டம்ஸ்ல கூட we can get a job அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க். அது வந்து அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கா இருக்கும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப கஸ்டம்ஸ் ஆக்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து அகைன் வந்து ஷெட்யூல் 7 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆஹ், இது டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் கமாடிட்டி ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன் இந்த ஸ்ட்ரெச் அப்படியே இது வரைக்கும். The first schedule specify the various import items in a systematic and well considered categories in accordance with an international scheme of classification of internationally traded goods known as harmonized system of commodity classification. நோட் பண்ணிக்கோங்க. ஹை ப்ராபபிலிட்டி யூ மைட் கெட் இட் HCC அப்படின்னு சொல்றாங்க. ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் கமாடிட்டி கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன சொல்றது அப்படின்னா என்னெல்லாம் இம்போர்ட் ஐட்டம்ஸ் ஓகேவா நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட்ல என்னெல்லாம் இம்போர்ட் ஐட்டம்ஸ் வந்து இது பண்ணலாம் அதுக்கான இம்போர்ட் டியூட்டிஸ் என்னன்றத சொல்றதை தான் ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் கமாடிட்டி கிளாசிஃபிகேஷன். இப்போ இந்த டியூட்டிஸ் ஆஃப் இம்போர்ட்டட் சிஸ்டம்ஸை வந்து நிறைய பேசிஸ்ல இருக்கு. ஆட் வேலரம் டியூட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் கம் ஆட் வேலரம் டியூட்டின்ற மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ்லாம் இருக்கு. செகண்ட் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இம்போர்ட் சொல்லித்தா, செகண்ட் ஷெட்யூல் வந்து எக்ஸ்போர்ட்டை சொல்லித்து. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து இம்போர்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அதோட ரேட்ஸ் ஆஃப் டியூட்டி என்ன, செகண்ட் ஷெட்யூல் அதே மாதிரி ரேட்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லித்து. ஓகேவா? இப்போ ஆம், இது இந்த இந்த சென்டென்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எது வந்து ப்ரெடாமினன்ட் மோட் ஆஃப் லிவி அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு கூடோட வேல்யூ பேஸ் பண்ணி டாக்ஸ் போடுறது தான் ப்ரெடாமினன்ட் மோட் ஆஃப் லிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வேர்டு கொஞ்சம் லைக் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கேட் பேஸ்ட் வேல்யூஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட் பேஸ்ட் வேல்யூவேஷன் சிஸ்டம். இப்போ அதை வந்து WTO வேல்யூவேஷன் அக்ரிமெண்ட்னு மாற்றிக்காங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அந்த மாதிரி டெர்மினாலஜி. கஸ்டம்ஸ் ஆக்ட் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று இம்போர்ட்லையும் பண்ணுவோம், இன்னொன்று எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட்னா என்ன? எனக்கு தேவையான கூட ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்கிக்கிறது இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னா என்ன? எனக்கு நிறைய சர்ப்ளஸாக இருக்கு, ஏன் ஒய் டோன்ட் ஐ கிவ் இட் டு அதர்ஸ் அண்ட் கெட் ப்ராஃபிட். இங்கே இருக்கிற அபுடென்ட்டான சர்ப்ளஸான கூட்ஸை நான் விற்று ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது எக்ஸ்போர்ட். ஓகே. ஸோ கஸ்டம்ஸ்ன்றது இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த டூ டெர்மினாலஜிஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே ரைட். உங்களுக்கு புரிஞ்சுதா பத்மா? கேட்கறது இல்ல, இந்த பிரேக் ஆகல இந்த லாஸ்ட் 10 minutes பிரேக் ஆச்சா? ஓகே ஃபைன். லிவி ஆஃப் டியூட்டி. ஸோ இந்தியா வந்து இப்போ டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்ஸ் பாயிண்ட். அப்புறம் எங்கெல்லாம் டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் MCQs. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன்.
எங்கெல்லாம் டாக்ஸ் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்களோ அந்த டாக்ஸ் பாயிண்ட் கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூஸ். ஓகே. இந்தியாவில் வந்து டெரிட்டரியல் வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். என்ன டெரிட்டரியல் வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா 12 நாட்டிக்கல் மைல்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி சீக்குள்ள போய் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் த பேஸ் லைன். பீச் இருக்குல்ல, நம்ம ஹார்பர்ல இருந்து ஷிப் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஷிப்ல இருந்து அதான் பேஸ் லைன். அங்கேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் போய் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளோட டெரிட்டரியல் வாட்டர்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டெர்மினாலஜி. வாட் இஸ் டெரிட்டரியல் வாட்டர்னு கேட்பாங்க. ஓகேவா? on the coast of India includes any bay, gulf, harbor, creek or tidal. இப்போ வந்து கல்ஃப்னா நம்மளுக்கு நிறைய இருக்குல்ல, கல்ஃப் ஆஃப் நிறைய இருக்கு கல்ஃப். இந்தியா மேப்ல கல்ஃப் நிறைய இருக்குல்ல, சொல்லுங்க ஸ்ரீ, ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. கல்ஃப் ஆஃப் ஆ ஆ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இந்தியாக்குள்ள வந்து இது ஆ கரெக்ட் கரெக்ட். பத்மா நீங்க சொல்றது கரெக்ட் பரமா, ஆனா அது அந்த சைடு. நம்ம இந்தியாவுக்கு வந்து கரெக்ட். அப்புறம் இந்த இன்னொன்னு பாக்ஸ்வாங்க, இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. கல்ஃப் ஆஃப் காம்பட், கட்ச், பார்க் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார், அதெல்லாம் அந்த மாதிரி. இட் இன்க்ளூட்ஸ் டெரிட்டரியல் வாட்டர்ஸ், இன்க்ளூட்ஸ் கல்ஃப் லாமா அப்படின்னா அதுவும் இட் இன்க்ளூட்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா பார்த்துக்கோங்கப்பா. 1 nautical mile is equal to 1.155 miles, which is 1.852. குட்டி குட்டி விஷயம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அதுல இருந்து தான் கேட்பாங்க. இப்ப வந்து பேஸ் லைன்னா வாட்டர் மார்க் கோஸ்ட்ல வந்து அவங்க மார்க் பண்ணிடுவாங்க. வாட்டர் மார்க் இதுதான் பேஸ் லைன். எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து 200 nautical miles ஃப்ரம் த பேஸ் லைன். ஓகேவா? அப்புறம் கான்டினென்டல் பியாண்ட், அதாவது இட்ஸ் an ஏரியா பியாண்ட் த இது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா நேஷனல் ஏர் ஸ்பேஸ், இது இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் இப்படி வரும். சி பேஸ் லைனு இந்த 200 இது வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அந்த மாதிரி வரும். இங்கேருந்து இது போறது வந்து ஹை சீஸ் அந்த மாதிரி ஏரியா. அதனால தானே சொல்றாங்க ஸ்ரீலங்காக்குள்ள வந்து இந்த ஃபிஷர்மேனா வந்துட்டாங்க, அவங்கள நாங்க ஜெயில போட்டோம் சொல்றாங்கல்ல, இந்த கால்குலேஷன் பண்ணி தான் பண்றாங்க. ஓகேவா? எடுத்தாப்புல அந்த பேஸ் லைன் தாண்டின உடனேவே ஸ்ரீலங்கா கவர் பண்ண முடியாதுல்ல. as far as அவங்க அவங்க சொல்ற அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் கிராஸ் ஆன உடனே இட் கோஸ் இன் த பர்வியூ ஆஃப் ஸ்ரீலங்கா. அங்கதான் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த few திங்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா பியாண்ட் த லிமிட் ஆஃப் 200 nautical miles. கான்டினென்டல் ஷெல்ஃப் ஆஃப் இந்தியான்றது சீபெட் அண்ட் சப்சாயில் ஆஃப் சப்மெரின் மீன்ஸ். கொஞ்சம் ஜியாகிரபி படிக்கிற மாதிரி இருக்கும்பா. ஓகே, அவ்வளவுதான், இது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து notified designated areas in the continental shelf of India and exclusive economic zone of India. இதெல்லாம் என்ன அப்படின்னா லைக் கான்டினென்டல் ஷெல்ஃப்ன்ற டெஃபினிஷன்ல, ஓகேவா, கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975யும் 1962வும் எக்கனாமிக்கல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? மெயினா வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இதுக்குள்ள கான்டினென்டல் ஷெல்ஃபும் இருக்கு, இதுக்குள்ள எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆஃப் இந்தியாவும் இன்க்ளூட் ஆகுது. இதுக்கெல்லாம் பேர் தான் நோட்டிஃபைட் டெசிக்னேட்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹோல் ஆஃப் இஇசட் அண்ட் கான்டினென்டல் ஷெல்ஃப் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபாலோயிங் பர்பசஸ்.
ஆயில் ஷெல்லோட ஆயில் எங்க எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ராக்ஷன் எங்க நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? எந்த லொகேஷன் கேட்கலாம்? சீல எந்த லொகேஷன்ல நடக்கும்னு நினைக்கிறீங்க? கல்ஃப். அப்புறம் நடுவுல நடுவுல பிளாட் பண்ணுவாங்கல்ல, மிட் ஆஃப் சி. அதுதான் அவங்க சொல்றாங்க. அதுவும் இன்க்ளூடட் வேர் த எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில்ஸ் இன்க்ளூடிங் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இன் த கான்டினென்டல் ஷெல்ஃப் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இட் ஆல்சோ என்னெல்லாம் பர்பஸ்க்காக இந்த டெஃபினிஷன் ஆஃப் கான்டினென்டல் ஷெல்ஃப் வருதுன்னா, சப்ளை ஆஃப் எனி கூட்ஸ் இன் கனெக்ஷன் வித் எனி ஆஃப் தி அஃபோர்ட்ஸட் ஆக்டிவிட்டீஸ். இந்த டாக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இது சும்மா ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்க போதும். சரியா? ஆக மொத்தம் இங்க இப்ப நான் என்ன படிக்கிறோம்னா, பேஸ் லைன்னா என்ன, டெரிட்டரியல் வாட்டர்ஸ்னா என்ன, நோட்டிஃபைட் டிசக்னேட்டர்ஸ் ஏரியாஸ்னா என்ன, அவ்வளவுதான். அது மட்டும் பார்த்துக்கோங்க. கஸ்டம் வாட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட்டர் எக்ஸ்டெண்டிங் அப் டு த சி அப் டு த லிமிட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் டெரிட்டரியல் வாட்டர், கான்டினென்டல் ஷெல்ஃப், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் அது மேரிடைம் ஜோன் ஆக்ட். நீங்க சொன்ன மாதிரி கஸ்டம்ஸ் வாட்டர்லயே பே இருக்கு, கல்ஃப் இருக்கு, ஹார்பர் இருக்கு. க்ரீக்னா ஆக்சுவலா க்ரீக்னா எனக்கு என்ன தெரியல, ஒரே பார்த்ததே இல்ல. க்ரீக்னா ஒரு ரிவர், ஸ்மால் ரிவரோ ஸ்ட்ரீமோ சொல்றாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க பத்மா ஸ்ரீ. எப்படின்னா லைக் டெரிட்டரியல் வாட்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஏ அண்ட் பி இஸ் கரெக்ட், பி அண்ட் சி அப்படிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து இந்த மாதிரி இருக்கு. க்ரீக்னா இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ ரிவர்னா இப்படி, க்ரீக்னா இப்படி கிட்டத்தட்ட. ஸோ ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பவாவது ஏதாவது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கூகுள்ல போயிட்டு அந்த வேர்டை போட்டு இமேஜ் பாத்துருங்க. உங்களுக்கு நல்ல போட்டோகிராஃபிக் அப்படியே மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும். சில விஷயத்துக்கு சொல்றோம், சில கஷ்டமான விஷயம்லாம் அப்படி ஓவர் கம் பண்ணிடலாம். இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர், இது இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர்ன்றது வந்து வாட்டர் எக்ஸ்டெண்டிங் இன்டு தி சீ அப் டு தி லிமிட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்டர் செக்ஷன் டெரிட்டரியல் வாட்டர். திருப்பி திருப்பி அதே தான் சொல்றாங்க. இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர், இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் வந்து செக்ஷன் 2 சப் செக்ஷன் 28ல சொல்றாங்க. இது சும்மா ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்கப்பா. இந்த டாக்ஸ் பாயிண்ட் நீ நாட் கோ இன் டெப்த் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லாம். ஓகேவா? ஜஸ்ட் ஹை லெவல். சார்ஜபிலிட்டி எப்படி? சார்ஜபிலிட்டி எப்படின்னா, கூட்ஸ் இம்போர்ட் பண்ற வேல்யூ, கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற வேல்யூ பேஸ் பண்ணி தான் கஸ்டம்ஸ் லிவி ஆகும். சரியா? கஸ்டம்ஸ் யாருக்கு கிட்ட லிவி ஆகும்? கூட்ஸ்ல தான் லிவி ஆகும். அந்த கூட்ஸ்ல எப்படி லிவி ஆகும்? எந்த கூட்ஸ் இம்போர்ட்டுக்கு வச்சிருக்கேனோ, எந்த கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு வச்சிருக்கேனோ அதுபடி தான் லிவி ஆகும். எப்படி லிவி பண்ணுவேன்? ஆஸ் பர் த கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1935. புரியுதா? சிலது எப்படி தெரியுமா, சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க சிலதெல்லாம் இங்க. அதனால பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப குட்டி. சரியா? ரொம்ப பெருசா காமிப்பாங்க. ஆனா இவ்வளவுதான். ஆனா 3 மணி நேரம் படமா இருக்கும்ல, விஷயம் என்னமோ அரை மணி நேரத்துலயே முடிஞ்சிடும். ஆனா போட்டு இழுத்து 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 3 மணி நேரம் படமாக்குவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் இன்டைரக்ட் டாக்ஸேஷனா. ஆனா நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும், கடகடன்னு முடிச்சிடலாம். சரியா? இந்த சார்ஜபிலிட்டி செக்ஷன் 12. ஓகேவா? நெக்ஸ்ட் கூட்ஸ்னா என்ன? இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. வெசல்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஸ்டோர்ஸ். பேகேஜ்னா நீங்க யூஎஸ் போயிட்டு வரீங்க, அப்ப பேகேஜ் எடுத்துட்டு வரீங்க, கரன்சி எடுத்துட்டு வரீங்க, அதெல்லாம் வந்து கூட்ஸ். இம்போர்ட்னா என்ன? கூட்ஸ் உள்ள வருது. இம்போர்ட்டட் கூட்ஸ்னா என்ன? எந்த கூட்ஸ் உள்ள வருதோ ஃபார் யுவர் ஹோம் கன்சப்ஷன் இஸ் கால்ட் அஸ் இம்போர்ட்டட் கூட்ஸ். ஈஸியா இருக்கா இது வரைக்கும்? ஏதாவது டஃபா ஃபீல் பண்றீங்களா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் கஸ்டம்ஸ் மட்டும் செக்ஷன்ஸோட படிச்சிருங்கப்பா. 2 subsection 22, 2 subsection 23, 25 அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் டியூட்டிபிள் கூட்ஸ்ன்றது எந்த கூட்ஸ் டியூட்டிக்கு போறதோ அந்த கூட்ஸ் தான். which are chargeable to duty on which duty has not been paid. டியூட்டி பே பண்ணாதது தான் நான் டியூட்டிபிள் கூட்ஸ்னு சொல்வேன். டியூட்டி சார்ஜ் பண்ண வேண்டியதா தான் டியூட்டிபிள் கூட்ஸ். இம்போர்ட்டர்னா யாரு? யார் ஒருத்தர் இந்த கண்ட்ரில இருந்து அடுத்த கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு அடுத்த கண்ட்ரில இருந்து ஒரு கூட்ஸை எடுத்துன்னு வரதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ற ஆளை தான் இம்போர்ட்டர்னு சொல்லுவோம். வேர் ஹவுஸுக்கு எடுத்துட்டு வரோம், போர்ட்டுக்கு போயிட்டு டிவி ஓட பார்ட்ஸ் தேவைப்படுறது வந்துருது,
அவன் எடுத்துட்டு வரான் அந்த மாதிரி இருக்கிறவங்க இம்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்னா நான் இங்கேருந்து வெளியில போறது. எக்ஸ்போர்ட் கூட்ஸ்னா நான் எந்த கூட்ஸ் இங்கேருந்து வெளியில போறதோ. எக்ஸ்போர்ட்டர் யாரு? இந்த எக்ஸ்போர்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ற வர எக்ஸ்போர்ட். இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் எதுவும் இல்லல? சூப்பர். taxable event in case of imports. Imports of goods will commence when they cross. எப்போ டாக்ஸ் ஆகும் ஸ்ரீ? நீங்க சொல்லுங்க ஸ்ரீ. ஒரு இம்போர்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கூடு நீங்க இம்போர்ட் பண்றீங்க, நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்ரீ. ஓகே, ஒரு ஆண்டர்பிரனரா ஆனோம்னா நீங்க எந்த லைன் போவீங்க ஸ்ரீ? எடுத்துட்டு வருவீங்க. என்ன மாதிரி லைன் ஆஃப் பிசினஸ் எடுப்பீங்க? சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு இதுவா சொல்லுங்களேன். ஆ, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வருவீங்களா? அப்போ அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டெரிட்டரியல் வாட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ சைனால இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. சைனாவோட பவுண்டரி அவங்க தாண்டும் போது when they cross the territorial waters, and it is continuing and it is getting completed in my India harbor இருக்குல்ல, அப்போலேருந்து என்னோட இம்போர்ட் கமென்சஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா? அதுதான் கரெக்ட். டாக்ஸிபிள் event ஆரம்பிச்சிருது. ஓகேவா? இது சூப்பர். இது நல்லா படிச்சுக்கோங்க. ஹோம் கன்சம்ஷன்னா என்ன, வேர் ஹவுசிங்னா என்ன அப்படின்றத சொல்றேன். ஹோம் கன்சம்ஷன்னா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன், உடனே யூஸ் பண்றேன். வேர் ஹவுசிங்னா என்னன்னா, கூடு எடுத்துட்டு வரேன், கோடவுன்ல ஸ்டோர் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி அந்த ரா மெட்டீரியல் வச்சு நான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆஃப் நியூ ப்ராடக்ட் பண்றேன்ல, அதுதான் வேர் ஹவுசிங்ன்றது. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு டிஃபரன்ஸ். இப்போ எனக்கு வந்து டாக்ஸிபிள் எவெண்ட், நான் ஹோம் கன்சம்ஷனுக்கான எடுத்துன்னு வந்த கூட்ஸ் எடுத்துன்னு வரேன், டக்குனா நான் யூஸ் பண்றேன்னா, அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது டாக்ஸிபிள் எவெண்ட்னா, எப்போ என்னோட அந்த கஸ்டம் அதாவது பில் ஆஃப் என்ட்ரின்னு ஒன்று ஃபைல் பண்ணுவோம்ல பத்மா ஸ்ரீ, அப்போ பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணி, பில் ஆஃப் என்ட்ரி நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபைல் பண்ற மொமெண்ட் வரைக்கும் அந்த கஸ்டம் ஃப்ரான்டேயர்ஸோட இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு மூவ் ஆன அந்த லிமிட் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து இங்க வர வரைக்கும் இருக்கிற ஸ்பேன் ஆஃப் இது இருக்குல்ல, அந்த இதை தான் வந்து நான் டாக்ஸிபிள் எவெண்ட்னு சொல்லுவேன். இதுவே வேர் ஹவுசிங்க்னா என்னன்னா, எனக்கு உன்னோட கூட்ஸ் வந்து கஸ்டம் பாண்ட்ல போட்டிருப்பேன். ஓகேவா? இஃப் த இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆர் டேக்கன் இன் டு வேர் ஹவுஸ், வேர் ஹவுஸ்னா நான் போர்ட்லேயே வேர் ஹவுஸ்லாம் இருக்கும். என்னோட வேர் ஹவுஸ் நான் போர்ட்லேயே வச்சிருப்பேன். இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல ஸ்ரீ, பத்மா, அதாவது இந்த மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, ஆர் டிவி மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா எனி அயன் அண்ட் ஸ்டீல் வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓனா அவங்களுக்குன்னு ஒரு வேர் ஹவுஸ் செட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஓனா வேர் ஹவுஸ் இருந்தால் அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும். அதுக்கு போர்ட்லேயே போட்டோம்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய். கூட்ஸ் வந்து டக்குன்னு எடுத்து நான் வேர் ஹவுஸ்ல போர்ட்குள்ளே இருக்கிற வேர் ஹவுஸ்ல போட்டேன்னா எனக்கு அந்த திருப்பி எடுத்துன்னு வந்து என்னோட வேர் ஹவுஸ் எடுத்துன்னு வர டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் கம்மியாகும். இன்னொன்று, போர்ட்ல வேர் ஹவுஸ்ல இருக்கிறது ரொம்ப சேஃப்டி. ஒரு கஸ்டம் பாண்ட் மட்டும் நான் எழுதி கொடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுப்பாங்க, அவங்க பிரச்சனையே இருக்காது. அதனால போர்ட்குள்ளேயே இருக்கிற வேர் ஹவுஸ்ல நான் இம்போர்ட்டட் கூட்ஸை வந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இம்போர்ட் எப்போ ஆரம்பிக்கிறது எனக்கு டேக்ஸ் பிளேஸ், எப்போ நான் அந்த கஸ்டம் பாண்டை ரிலீஸ் பண்ணி வேர் ஹவுஸ்லேருந்து கூட்ஸ் எடுத்துன்னு பண்ணி வெளில எடுத்துட்டு வரேன் இல்லையா, ஹோம் கன்சப்ஷன், அப்பதான் என்னோட இம்போர்ட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுறதா உங்களுக்கு? புரியுதா? ரொம்ப ட்ரையா இருக்குல்ல டாபிக்? இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. ஐ வில் ட்ரை டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? கொஞ்சம் கூட எப்படி பண்ணமோ பண்றேன். ஸோ மூணு விஷயம் இருக்கு. ஜென்ரலா இம்போர்ட் வருது, போர்ட்ல வந்துடுச்சு, கூட்ஸ் எடுத்துன்னு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலா இருக்கு அப்படின்னா, என்னோட கஸ்டம் டெட்ரில் வாட்டர்ஸ் இதுவாகி நான் ஹோம் கன்சம்ஷன், அதாவது அந்த பில் ஆஃப் என்ட்ரி இது பண்ற வரைக்கும் டாக்ஸிபிள் event ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நான் போர்ட்குள்ளே இருக்கிற வேர் ஹவுஸ்ல போட்டேன்னா, எப்போ நான் அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து கூட்ஸ் எடுத்து ஹோம் கன்சம்ஷன் கிளியர் பண்றேனோ அப்பதான் என்னோட டாக்ஸிபிள் event ஸ்டார்ட் ஆகிறது. ஓகேவா? அதை தான் வந்து இவங்க வந்து ரெண்டு கேட்டகரியா சொல்றாங்க. Imported goods are taken into warehouse, goods continue to be in custom bond.
then thus in case of warehouse also import takes place when the goods are cleared for home consumption. இப்போ எக்ஸ்போர்ட்ல எப்படி நடக்கிறதுன்னா டெரிட்டரியல் வாட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். பட் இதுலயே ஒரு ஒரு ட்விஸ்ட், திடீர்னு டெரிட்டரியல் வாட்டர்ஸ் கிராஸ் பண்ணாம அதுக்குள்ளேயே குட்ஸ் சிங்க் ஆச்சுன்னா அது எக்ஸ்போர்ட் கிடையாது. புரியுதா? அந்த டீமுரேஜ், அது ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, டீரெலிக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு. அந்த மாதிரி நடந்துருது திடீர்னு வந்து தப்புனா இங்கேருந்து கிராஸ் பண்ணி கண்ணு கெட்டுற தூரமே திடீர்னு வெடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என் டெரிட்டரினா அப்போ அது எக்ஸ்போர்ட்டே கிடையாதுன்னு அர்த்தம், எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டே ஆகலன்னு அர்த்தம். இப்போ இந்த நம்ம பார்த்ததுலயே எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட்ஸ்னா என்ன, taxable event in case of imports na enna, taxable event in case of exports na ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதான் ஓகேவா? நெக்ஸ்ட் சரி, இப்போ வந்து நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். நான் வந்து சில இடத்துல ஸ்லோவா போறேன், சில இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் பிக் பண்றேன். எங்க நான் ஃபாஸ்ட் பிக்கப் பண்றேன் இருக்கும்னா ஒரே மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம், திருப்பி அது ரிப்பீட் ஆகிற இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் பிக்கப் பண்றேன். ஓகேவா? அது வரைக்கும் நார்மல் ஸ்பீட்ல தான் போவேன். இப்போ சில டெஃபினிஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. எப்படின்னா இது கொஞ்சம் லா டெஃபினிஷன்ஸ் சொல்லலாம். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டினா யாரு? அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டினா யாருன்னா லைக் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பிரச்சனைக்கு டக்குன்னு ஓகே இப்படி பண்ணுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருல, அவர் தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. டீரெலிக்ட் ஆயிடுத்து, சிங்க் ஆயிடுத்து, என்ன பண்ணணும்னு ஒருத்தர் சொல்றாருல, authority competent to pass any type of order under any type of situations is called as adjudicating authority. இவங்கள்ட்ட இந்த போர்டு, கமிஷனர், அப்பீலேட் ட்ரிபியூனல் யாருமே வர மாட்டாங்க. ஓகேவா? அசஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் பத்மா. அதாவது அவர் சொன்னார்னா நம்ம மீறவே முடியாது அந்த மாதிரி. கரெக்ட். ஏன்னா அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டியை ஒரு ஹை லெவல் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா போட்டிருப்பாங்க. மெயினா அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, எனி ஆர்டர்லாம் சொல்றாங்கல்ல, எப்படி இருக்கும்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, நிஜமாலே ப்ராப்ளம். இப்போ நம்மளது வந்து டிஃபென்ஸே மூணா இருக்குல்ல, வாட்டர் இருக்கு, அப்புறம் அதாவது கிரிட்டிக்கலான அந்த மாதிரி இருக்குல்ல, அப்புறம் ஜென்ரல் டிஃபென்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்களே. இப்போ திடீர்னு இப்போ வந்து வாட்டர் இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கு, இல்ல ஏர் இதுல வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்கு, இல்ல நம்மளோட இந்தியா டிஃபென்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குன்னா அந்த அட்ஜுடிகேட்டிங் நம்மளோட அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேர் எனக்கு மறந்து போயிட்டான், இப்போ கூட ஞாபகம் வந்தது. அவர் வந்து அவருக்கு இவர் வந்து ஆன்சரபிள் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. நீ வெடிப்பா, ஐயோ எனக்கு மறந்து போயிடுச்சு, நான் சொல்றேன் இருங்க, அந்த எக்ஸாம்பிள் இப்ப நேத்திக்கு தான் அந்த ஆர்டிகல் படிச்சேன். இவர் இருக்கார்ல ஜெய்சங்கர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இவங்க வந்து இவங்க இந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி டைப். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி ஜெய்சங்கர் வந்து வில் டெலிகேட் எடுத்துரு, நீயே கால் எடுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. இந்த போர்டு, அப்பீலேட் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படின்னா ஓகேப்பா இந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனையை என்கிட்ட பார்க்க முடியாதுப்பா, நீ கமிஷனர் கிட்ட தான் பேசணும், அந்த மாதிரி மெதுவா டைம் இட் கேன் டேக் சம் டைம்னு இருக்கும்ல. இவங்க 3 பேர் வருவாங்க, I cannot take some time, immediately it has to be done. Operation Sindoor மாதிரினா adjudicating authority வருவார். ஓகேவா? புரியுதா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எம்சிக்யூல கேட்பாங்க கண்ணா, அதனால நீங்க பாத்துக்கோங்க ரெண்டு பேரும். அசஸ்மெண்ட், ஓகே, அசஸ்மெண்ட்லாம் எப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டியூட்டிபிலிட்டி ஆஃப் எனி குட்ஸ், இதெல்லாம் கேட்டா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இதெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னடா அது ஈஸியா இருக்கிறத விட்டுட்டோமேனு ஒரு கஷ்டமாயிடும். அதனால தான் நான் எல்லாமே ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டே வருவேன். சரியா? அசஸ்மெண்ட்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டியூட்டிபிலிட்டி ஆஃப் எனி குட்ஸ். அசஸ்மெண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்றீங்கன்னு சொல்வீங்கல்ல பத்மா ஸ்ரீ, என்ன அர்த்தம்? என்னோட ரிட்டர்ன்ஸை நானே பார்த்து ப்ராப்பரா செக் பண்ணி டிடக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா ஹெச்ஆர் கிட்ட கேட்டு பில்லை சப்மிட் பண்ணிலாம் பண்றோம்ல, அப்பனா என்ன அர்த்தம்?
அதாவது இது டாக்ஸ் இல்ல கவர் ஆகுதா, செஸ் வருமா, இல்ல ஆமை சப்ஜெக்ட் டு திஸ் டியூட்டியா, ஒரு கூடு ரிலேட்டடா பண்றதுதான் அசஸ்மெண்ட்னு சொல்றாங்க. இது நிறைய டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் வரும். அதுல வந்து சிலது வந்து டாரிஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சிலது வந்து சில கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட்ல இருக்கும். சில கிளாசிஃபிகேஷன் வந்து கஸ்டம்ஸ் ஆக்ட்ல இருக்கும், பட் கஸ்டம்ஸ் டாரிஃப்ல இருக்காது. டாரிஃபுக்கும் கஸ்டம்ஸ் ஆக்டுக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கு. அதே மாதிரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு ஒன்று சொல்லுவாங்க, சலுகைகள் சொல்லுவாங்க. ஓகே, இவ்வளோ தூரம் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சலுகை அப்படின்னு இருக்கும். அப்போ அதுக்கு வந்து எப்படி அசஸ்மெண்ட் பண்ணணும், சிலது வந்து வால்யூம் வெயிட் மெஷர்மெண்ட் வந்து மேட்டர்ஸ், அதுக்கு எப்படி பண்ணணும், இது எல்லாமே ஒரு ஒரு பைபிள் மாதிரி இருக்கு நம்ம இதுல. அது எல்லாமே இந்த அசஸ்மெண்ட் கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975ல கிளீனா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், உங்க புக்ல இங்க 2 3 இருக்கும்ல, இங்க 2 3 இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னா இங்க உங்களுக்கு மேல 2 3 போட்டிருப்பான். இந்த 2ஓட டீடைல்ட் எக்ஸ்பிளேஷனா. கரெக்ட். அதெல்லாம் சின்ன சின்னதா அதாவது எனக்கு வந்து மாரல் அப்படின்றது ஒரு பெரிய மாரலுக்கு மீனிங் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால வந்து இங்க போட முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாரல் பக்கத்துல 1 போட்டு 1 மாரலோட மீனிங் என்ன அப்படின்றது பெருசா போடும். அதுக்கு தான் இது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பேகேஜ்னா நம்ம எடுத்துன்னு வர சாமான்கள். ஆனா அதுல என்ன இன்க்ளூடட் இல்ல, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இல்ல. இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். நீங்க டாக்ஸ்ல என்ன கத்துக்கணும் தெரியுமா, எது இருக்குன்னு கத்துக்க கூடாது, எதெல்லாம் அதுல இல்லன்றது கத்துக்கணும். எதெல்லாம் இல்லன்றது தான் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பான். ஓகே, பட் டஸ் நாட் இன்க்ளூட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் beneficial owner means இன்னொரு 10 minutes 5 minutesல முடிச்சிடுறேன்ப்பா. ஓகே, beneficial owner means any person on whose behalf the goods are being imported or exported or who exercises effective control over the goods being. அதான் பெனிஃபிட்னா யார் அதனால வந்து இது அடையறாங்க, அட்வான்டேஜ் அடையறாங்க. அது பில் ஆஃப் என்ட்ரி இதெல்லாம் நம்ம காமர்ஸ்ல படிச்சதுதான்ப்பா. பில் ஆஃப் என்ட்ரின்றது வந்து இம்போர்ட்டர் ஆஃப் கூட்ஸ் வந்து அதர் than goods intended டிரான்சிட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, டிரான்சிட்னா என்னன்னா இங்கேருந்து இங்க போறது, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அதான் டிரான்சிட்ன்றது. ஓகேவா? இப்ப எல்லாமே இ பில் ஆஃப் என்ட்ரி எல்லாமே அப்படி வந்துருது, பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்லாம். ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் இம்போர்ட் இதை வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்து நான் கூட்ஸ்ல போர்ட்லேருந்து இல்ல ஏர்போர்ட்லேருந்தோ இல்ல ஹார்பர்ட்லேருந்தோ என் கூட்ஸ் ரிலீஸ் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ற டாக்குமெண்ட் தான் பில் ஆஃப் என்ட்ரி. என்ட்ரினா என்ன, என்டரிங் இன்டு மை கண்ட்ரி, பில் ஆஃப் என்ட்ரி. எப்ப என்ட்ரிங் இன்டு மை கண்ட்ரி வரும், இம்போர்ட் பண்ணும்போது கூட்ஸ் என்ட்ரி ஆகும், அதான் பில் ஆஃப் என்ட்ரி. ஓகே, வாட் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட், ஒரு எக்ஸ்போர்ட்டர் தன்னோட கூட்ஸ இது பண்ணும்போது இதுவும் கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டட் பண்ணிட்டாங்க. ப்ராப்பர் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்து இந்த கூட்ஸ்லாம் பண்ணுப்பா, இன்ன வெசல் ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி பண்ணும்போது லேண்ட் மூலமா இருக்கலாம், ஏர் மூலமா இருக்கலாம், வாட்டர் மூலமா இருக்கலாம், பண்றதுதான் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட். போர்டுன்றது சிபிஐ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கஸ்டம்ஸ். ஓகே, கோஸ்டல் கூட்ஸ்ன்றது வந்து கூட்ஸ் ஒரு வெசல்னா ஒரு போர்ட் இன் இந்தியா டு அனதர் அதர் than imported goods. coastal goodsன்றது அதான். imported goods இல்லாம மத்த goods whatever is transported from one port to another port in India வந்து coastal goods னு சொல்லுவாங்க. கன்வேயன்ஸ்னா ஒண்ணும் இல்லப்பா, ஷிப் போறதுல சி மூலமா போறது ஷிப்பை வந்து கன்வேயன்ஸ் சொல்லுவாங்க. ஏரோப்ளேன் ஏர்கிராஃப்ட கன்வேயன்ஸ் சொல்லுவாங்க. பஸ் ட்ரெயினை வந்து கன்வேயன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? எனி கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளாட்ஃபார்ம். வெரி குட். கஸ்டம் ஸ்டேஷன் வந்து போர்ட்டு, ஏர்போர்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், லேண்ட் கஸ்டம் ஸ்டேஷன், இதெல்லாம் கஸ்டம் ஸ்டேஷன். கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்ன்றது வந்து கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் செக்ஷன் 7 சப்செக்ஷன் ஏல வந்து இது. அது இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா ஏர் ஃப்ரைட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏர் ஃப்ரைட் ஸ்டேஷன். கஸ்டம்ஸ் ஏரியானா எங்க கூட்ஸ் எல்லாம் வச்சு ரெடி ஃபார் கஸ்டம்ஸ் இம்போர்ட்டுக்கு இருக்கு, ரெடி ஃபார் எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கு. வரும் வருங்க. ஆமாமா வரும்மா, வரும். ஆ கார்கோ அப்படின்றதுலாம் வரும் இங்க கண்டிப்பா. இது வந்து கஸ்டம்ஸ் ஏரியா. போர்ட்ன்றது எப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி
அந்த இறக்கி வைக்கிறாங்கல்ல, ஹார்பர்லேருந்து வந்து இறக்கி வைக்கிற கரெக்டான இடமா இருக்கும்ல. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சொல்றது கஸ்டம்ஸ் ஏரியாப்பா. ஓகே. ட்ரெயின் கரெக்டா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிக்கிறதுல அது கஸ்டம்ஸ் போர்ட். புரியுதா? ஃபாரின் ஆன் கோயிங்ஸ் வெசல். இது ரெண்டு பேருக்கு எதுவும் டவுட் இல்லல்ல? ஓகே ஓகே. ஃபாரின் கோயிங் வெசல் ஆர் ஏர்கிராஃப்ட். இது வந்து ஃபாரின் கோயிங் வெசல் ஆர் ஏர்கிராஃப்ட்ன்றது வந்து என்னன்னா, இதுல இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். போர்ட் ஆர் ஏர்போர்ட், வெசல் ஆர் ஏர்கிராஃப்ட் தட் கேரிஸ் த கூட்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ். போதும் அவ்வளவுதான். சரியா? சி, எதையுமே டெஃபனிஷனா படிச்சிடாதீங்க. ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல மீனிங்கா படிங்க. செக்ஷன் கரெக்டா எழுதுங்க. ஆஸ் பர் செக்ஷன் எழுதிட்டு மீனிங் எழுதிருங்க. டோன்ட் ரீட் டெஃபனிஷன்ஸ். ஓகேவா? நம்மளோட ஆமா. ஆனா ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. ஸ்ரீ, நீங்க ஃபர்ஸ்ட் மீனிங்லாம் படிச்சிருங்க. ஓகேவா? மீனிங்லாம் படிச்சு கிளாஸ் அப்படியே போட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு தரேன். வெறும்னா இந்த செக்ஷன் இது, அது ஒவ்வொரு கிளாஸ்க்கு 10 நிமிஷம் முன்னாடி ரீகேப் மாதிரி பண்ணலாம். லைக் இப்போ செக்ஷன் 2 பேகேஜ் நான் கேட்குறேன். 5 செக்ஷன் மட்டும் படிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் பேகேஜ் டு போர்டு, அடுத்த நாள் வந்து அடுத்த 5 நான் கேட்கும் போது 10 கேட்குறேன். அடுத்த கிளாஸ் அப்படி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து செக்ஷன்ஸ் ஈஸி ஆயிடும். ஓகேவா? நீங்க வந்து செக்ஷன்ஸ்க்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நம்ம அது பார்ட் ஆஃப் கிளாஸாவே வச்சுக்கலாம். நீங்க பண்றது எல்லாமே இந்த கான்டென்ட். டெஃபினிஷன்ஸ் எங்கேயுமே படிக்காதீங்க. டெஃபினிஷன்ஸ் கேட்கவே மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் டெஃபினிஷனை நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்ப டெஃபினிஷன் எழுதிலாம் ஒண்ணுமே அவுட்கம் எடுத்துன்னு வர போதில்ல. வி ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? மீனிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன். அவ்வளவுதான் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஈவன் இன் கேஸ் ஆஃப் அதர் சப்ஜெக்ட் கூட சொல்றேன், டெஃபினிஷன்லாம் எழுதாதீங்க. டெஃபினிஷன் கிளீனா கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுங்க அந்த கொஸ்டினை. இப்படி எழுதுங்க. லைக் திஸ் இஸ் மென்ட் பைன்னு சொல்லிட்டு மீனிங் மட்டும் எழுதிட்டு வாங்க. டோன்ட் டேக் பெயின்ஸ் டு ரீட் டெஃபினிஷன்ஸ். ஏன்னா டெஃபினிஷன்ஸ்ல ஒண்ணு தப்பாச்சுன்னா ஃபுல்லா கட் பண்ணிட்டு வாங்க மார்க். ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. அதனால ரொம்ப அதெல்லாம் பெயின் எடுத்துக்காதீங்க. மேக் இட் வெரி ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லாம. ஸோ செக்ஷன் படிக்கிறதுலாம் நீங்க கஷ்டப்படாதீங்க. இட் வில் பி பார்ட் ஆஃப் த கிளாஸ். ஓகேவா? அரைவல் மேனிஃபெஸ்ட், இம்போர்ட் மேனிஃபெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லைப்பா. லைக் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்போர்ட் மாதிரி. அது மேனிஃபெஸ்ட்ன்றது ரிப்போர்ட் மாதிரி. அந்த பர்சன் இன்சார்ஜ் வந்து வெசல்குள்ள வந்து நான் என்னெல்லாம் கூட்ஸ் அனுப்புறேன், 10 டிவி, 15 மொபைல், 20 வாஷிங் மிஷின், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறது தான் ரிப்போர்ட். அதை வந்து செக்ஷன் 130 படியே வந்து அது வந்து மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் சொல்றாங்க. இப்போ நான் வந்து ஏர் மூலமா கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் எலக்ட்ரானிக்லி அது கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் எக்ஸ்போர்ட்லாம். இம்போர்ட்னா வித்தின் 12 ஹவர்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் அலைவல் வந்து கொடுத்துடணும். ஏன்னா நம்மளுக்கு கூட்ஸ் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் எவ்வளவு வந்திருக்கு. திடீர்னு டீரெலெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வேற பிரச்சனை. அதுதான். ஓகேவா? பர்சன் இன்சார்ஜ்ன்றது மாஸ்டர் ஆஃப் த வெசல். வெசல்னா மாஸ்டர் ஆஃப் தி வெசல். ஏர்கிராஃப்ட்னா பைலட். ரயில்வே ட்ரெயின்னா யாரு? கார்டு, அந்த டிரைவர். பஸ்ஸுனா மெயின் டிரைவர், பர்சன் இன்சார்ஜ். ப்ரோஹிபிட்டட் குட்ஸ்னா என்ன அர்த்தம்? எது டிராவல் எது ப்ரோஹிபிட்டட் குட்ஸா இருக்க முடியும் ஸ்ரீ? பத்மா, ப்ரோஹிபிட்டட் குட்ஸ்னா எதுவா இருக்க முடியும்? கரெக்ட். அதாவது ஆர்ம்ஸ், டிஃபென்ஸ். பெரிஷபிள்ஸ் பண்ணலாம். ஆனா அது ப்ரோஹிபிட்டட் ரொம்ப கிளாசிஃபை பண்ண மாட்டாங்க பத்மா. ஏன்னா ஆம், அது மெடிசன்ஸ் கூட சில மெடிசன்ஸ் ப்ரோஹிபிட்டட் தான். அது பண்ணக்கூடாது. முக்கியமா வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸு, வேற என்ன, இந்த ப்ரௌன் சுகர்ஸ் அந்த மாதிரி சொல்ற ஹை, ரொம்ப ஹை அண்ட் இது. கோல்டு டு சம் எக்ஸ்டென்ட் கண்டிப்பா. கெரசின் ஆயில், அந்த மாதிரி சிலது இருக்கு. அதெல்லாம் தான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஸ்டோர்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஃபியூவல், ஸ்பேர் பார்ட்ஸ். இமீடியட்டா நான் அதை எடுத்து யூஸ் பண்ண போறது இல்ல. ஓகேவா? சாரி, கூட்ஸ் ஃபார் யூஸ் இன் வெசல், ஏர்கிராஃப்ட். அதுல ஃபியூவல், ஸ்பேர் பார்ட்ஸ். அதாவது இமீடியட்டா டக்குன்னு எடுக்கிறதுக்கோ இல்ல இமீடியட்டா எடுக்காம இருக்கிறதுக்கோ ரெண்டு கேட்டகரியுமே பண்றத வேர்டு வந்து ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? டிரான்சிட்னா உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. இங்கேருந்து சைனா போறது, சைனால இருந்து யுஎஸ் போறது. அப்ப சைனா வந்து இல்ல, நீங்க ஒரு கூட்ஸ் இது பண்றீங்கன்னா டிரான்சிட் ஆஃப் கூட்ஸ். புரியுதா? டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நான் நிஜமாலே வந்து ஒருத்தரோட அப்ரூவல் வாங்கறதுக்காக அந்த ஹார்பர்ல போய் அந்த ஷிப்பை நிக்க வைக்கிறேன், இல்ல பிளேனை நிக்க வைக்கிறேன், ஒருத்தரோட சைன் வாங்கறதுக்காகவே நிக்க வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? நான் வந்து லைக் ப்ராபப்ளி இந்த டயக்ராம் அடுத்த வீக் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து இன்னும் உங்களுக்கு டிரான்சிட்டுக்கும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கும் பெட்டரா தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ டில் தென் நீங்க இதெல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டாக்ஸ் டெய்லி படிக்கணும். கியூமுலேட்டிவ் ப்ரிப்பரேஷன் விட்டுறாதீங்க, grip விட்டுறாதீங்க. அப்புறம் டாக்ஸ் வந்து அது வந்து பக்கத்துலயே வச்சுக்கணும் அது. இல்லைன்னா வந்து ஆம், அது grip கிடைக்காது. ஓகேவா? ஸோ டில் 235 have completed இந்த உங்க பேஜ்லயும் இதே தான் இருக்கா? அதாவது டில் 235 டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட். நீங்க நல்லா படிச்சுட்டு வாங்க. டெஃபினிஷனா படிக்காதீங்க, மீனிங்கா படிச்சுட்டு வாங்க. அவ்வளவுதான். செக்ஷன்ஸ் நம்ம டெய்லி டெய்லி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் டுமாரோஸ் கிளாஸ்ல முந்தின நாள் என்ன எடுத்திருக்கோமோ இருக்கும், irrespective ஆஃப் எனி அதர் சப்ஜெக்ட் இஸ் பிளான்டு. அதுக்கப்புறம் தான் we will get into the respective topic. அதுல வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து எங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா ஓகே, ஹை லெவலாவது நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் டைம் இருக்காது, பட் தென் முடிஞ்ச வரைக்கும் 99% ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும்போது தான் அது நல்லா பர்ஃபெக்டா வரும். அதனால சொல்றேன். ஸோ இதோட ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? தட் இஸ் ஆல் அபவுட் டுடே. அப்புறம்